Hi friends, welcome to our channel Easy Math Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சில்லாகிசமில் லெசன் 7 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. லெசன் 7ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒன்லி a few and only கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன்லி a few A or B. இப்போது ஒன்லி a fewக்கு எப்படி டயக்ராம் வரைகிறது, ஒன்லி a fewனா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்லி a few A or B அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் A பியாக இருக்கும், கொஞ்சம் A பியாக இருக்காது. அதாவது சம் A or B, சம் A or not B. ஓகேவா? இல்லை இதுக்கு ரெண்டு இதுவும் உண்டு. என்னென்னா some A or B some A or not B. ஓகேவா? இதுதான் ஒன்லி a few அப்படின்னா ரெண்டு தான், சம் A or B. செகண்ட் ஒன் என்னதுன்னா சம் A or not B. ஓகே, இதுக்கு எப்படி படம் வரையலாம் அப்படின்னு முதல்ல இப்போ பார்க்கலாம். சம் கண்டிஷன் அப்படின்னாலும் நம்ம என்ன போடுவோம், இந்த மாதிரி தான் சர்க்கிள் போடுவோம். சம் A or B அப்படின்னா எப்படி போடுவோம். சம் நாட் எப்படி வரைகிறது அப்படின்னா கொஞ்சம் A B கிடையாது. அப்போ இந்த கொஞ்சம் பகுதியை நான் இப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கொஞ்சம் A என்னவாக இருக்காது, பியாக இருக்காது. இது வந்து பியாக இருக்காது. ஸோ இருக்காது, நோ கண்டிஷன். அதனால் இது என்ன பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஷேட் பண்ணி என்ட்டு போட்டுக்கிறேன். இதுதான் என்னது ஒன்லி a few A or Bக்கான டயக்ராம். ஒன்லி இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒன்லி a few A or B அப்படின்னா கொஞ்சம் A பியாக இருக்கும். இந்த பகுதியில் ரெண்டுமே இருக்கும், ஏயும் பியும் இருக்கும். அப்போ கொஞ்சம் A பியாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் A பியாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த பகுதியை நான் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பியாக இருக்காது அப்படின்ட்டு நோ கண்டிஷன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். அடுத்து ஒன்லி A or B அப்படின்னா ஒன்லி A or Bனா வேறு ஒன்றும் இல்லை, B Aல மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. B Aல மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு படம் எப்படி வரும்னா B அப்புறம் A. இந்த B Aல மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. இதான் என்னது ஒன்லி A or B. ஓகேவா? ஓகே, இதை வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒன்லி a few L or B, all B or S, all C or B, no C is L. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வென் டயக்ராம் வரையலாம். ஒன்லி a fewக்கு எப்படி வரையணும், L or B. ஓகேவா? இப்போ சம் ரெண்டு கண்டிஷன் வரல. ஒன்லி a fewனா கொஞ்சம் L பியாக இருக்கும், கொஞ்சம் L பியாக இருக்காது. இந்த பகுதியில் தான் எல்லும் பியும் இருக்கும். கொஞ்சம் L பியாக இருக்குங்கிறது இந்த பகுதி. கொஞ்சம் L பியாக இருக்காதா, அதை என்ன பண்ணுறேன், இந்த பகுதியை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். பென்சிலை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், அதை ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இருக்காது, ஸோ நோ ரிலேஷன். அதனால் இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணி இன்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஆல் B or S, எல்லா பியும் என்னவாக இருக்கும், ஆல் B or S. எஸ், ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் C or B, பிக்குள்ளே குட்டியாக ஒரு 1 போட்டு இது C. ஓகே. அடுத்து நோ C is L, இதுவும் நோ ரிலேஷனாக. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த ரிலேஷன் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி ப்ளூ கலர் பெண்ணை வச்சு சியையும் எல்லையும் இப்போ ஷேட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு தானே நோ ரிலேஷன், ஸோ இது ரெண்டையும் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் என்னது நோ ரிலேஷன். அதனால் என்ன பண்ணுறோம், இதை லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்து கன்க்ளூஷன் நம்பர் 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கன்க்ளூஷன், ஒன்லி a few
பிஆர்எல், ஒன்லி எஃப்யூ பிஆர்எல். ஓகேவா? ஒன்லி எஃப்யூனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்காது. அப்போ கொஞ்சம் பி எல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாமா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், எல்லும் பியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ கொஞ்சம் பி எல் அப்படிங்கிறது என்னவாயிடுது, கரெக்டாகிடுது. அப்புறம் கொஞ்சம் பி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பியில் கொஞ்சம் தானே இந்த சி. ஓகேவா? பியில் கொஞ்சம் தான் என்னது இந்த சி. இந்த கொஞ்சமான இந்த சி வந்து எல் கிடையாது அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நோ சி இஸ் எல். சி வந்து எல் கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. பியோட கொஞ்சமான இந்த சி எல் இல்லை. அப்போ கொஞ்சம் பி எல் இல்லைன்னு சொல்லியாச்சா? ஸோ ஒன்லி எஃப்யூ வந்து இங்கே வந்து என்னவாயிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பி எல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எல்பி ரெண்டுமே இருக்கும். அப்போ கொஞ்சம் பி எல் அப்படிங்கிறது இங்கே என்னவாயிடுச்சு, ட்ரூ ஆகிடுச்சு. கொஞ்சம் பி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பியோட கொஞ்சம் தானே இந்த சி. இந்த சி எல் கிடையாதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அதுவும் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆனதுனால இந்த கன்க்ளூஷன் என்னவாயிடுச்சு, ஃபாலோ. அடுத்து பாருங்கள், சம் எஸ் ஆர் நாட் எல். சம் எஸ் ஆர் நாட் எல். சம் நாட்னா நமக்கு என்ன தெரியும், ரெண்டு ரூல். ஒன்று ஹாஃப் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட், இல்லைனா ரெண்டுமே ஃபுல் ஷேட் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பகுதி மட்டும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லுங்கிறதுல ஃபுல்லாக ஷேடாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது இந்த பிளாக்கில் பென்சிலால் ஷேட் பண்ணியிருக்கிறது எடுத்திங்கன்னா எல்லை வந்து என்னவாகலை, ஃபுல்லாக ஷேட் ஆகலை. அது எஸ்ஸில் கொஞ்சம் தானே, இது சியும் எஸ்ஸோட கொஞ்சம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹாஃப் ஷேட் ஆகிருக்கு, இந்த எல் ஃபுல் ஷேட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை தான் எடுக்கணும். சம் எஸ் ஆர் நாட் எல். இதில் எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டுமே ஷேட் ஆகிருக்கு, ரெண்டு கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எதை எடுக்கிறோன்னு பாருங்கள். இது ரெண்டும் எடுத்தால் அது வராது, இதை எடுக்கும்போது வருது. ஸோ இந்த கன்க்ளூஷன் என்னன்னா கரெக்டு தான். ஓகேவா? ஏதாவது ஒன்று வந்திருக்குல்ல, இதுலேயும் ஹாஃப் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, கரெக்டு. ஓகேவா? ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் பி ஆர் எஃப் all f or n, only a few m or n, only n or o. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வரைய போகிறோம். சம் பி ஆர் எஃப் எப்படி வரையணும், சம் பி ஆர் எஃப், ஆல் எஃப் ஆர் என், ஆல் எஃப் ஆர் என். ஸோ அது இப்படி வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி a few m or n. இப்போ ஒன்லி a few, இது வந்து எம், கொஞ்சம் இந்த இடத்துல எம்மும் என், கொஞ்சம் எம் என்னாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் எம் என்னாக இருக்காதா, நான் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எம் வந்து என்னவாக இருக்காது, என்னா இருக்காது. என்னங்கிறது ஹோலாக. ஸோ ஹோலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒன்லி என் ஆர் ஓ. அப்போ ஓ வந்து எங்கே தான் இருக்கும், எண்ணில் மட்டும் இருக்கும். அப்போ எண்ணில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓவை வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனை வெரிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், சம் எம் ஆர் பி, கொஞ்சம் எம் பியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி எங்கேயோ இருக்குது, எம் எங்கேயோ இருக்குது. இது ரெண்டுக்குமான ரிலேஷன் நமக்கு தெரியாது, அன்னோன் ரிலேஷனில் ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி என்ன சொன்னாலும் தப்பு. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து என்னது, தப்பு. கன்க்ளூஷன் நம்பர் 2 பாருங்கள், ஆல் எஃப் கேன் பி எம். கேன் பி அப்படின்னா என்னென்னா பாசிபிலிட்டி. எல்லா எஃப்பும் எம்மாக இருக்குது, பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எஃப்ங்கிறது இங்கே எங்கேயோ இருக்கா,
எம்ங்கிறது இங்கே எங்கேயோ இருக்குது. ஸோ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி பாசிபிலிட்டியில் என்ன சொன்னாலும் எனது கரெக்டு. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 2 வந்து எனது கரெக்டு. அடுத்து பாருங்கள், சம் பி ஆர் நாட் எம். சம் நாட் கண்டிஷனாலே நம்ம ஷேடிங் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ சம்முக்கு அடுத்து உள்ள பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக ஷேட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஹாஃப் ஷேடு. அடுத்து எம்மை பாருங்கள், அதை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுலேயும் ஹாஃப் ஷேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 3 வந்து என்னவாயிடுச்சு, தப்பு. அடுத்து கன்க்ளூஷன் நம்பர் 4 பாருங்கள், ஆல் எம் கேன் பி எஃப். எல்லா எம்மும் எஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கேன் பி, அதனால் இதுவும் பாசிபிலிட்டி தான். பாசிபிலிட்டியாக இருக்குன்னு பார்த்துடலாமா. இப்போ எல்லா எம்மும் எஃப்பாக இருக்குன்னா எப்படி இருக்கும், எம் அதை சுற்றி என்ன வந்துடும், எஃப் வந்துடும். எல்லா எம்மும் எஃப்பாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா எம்மும் எஃப்பாக இருந்துச்சுன்னா எப்படி வரும், ஆல்ரெடி எல்லா எஃப்பும் என்னன்னு சொல்லிட்டோம், என்னன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டயக்ராம் வந்து இப்படி வரும். இப்படி வரலாமா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொஞ்சம் என் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி வந்தால் எல்லா எம்மும் என்னவாயிரும், என் ஆயிரும். ஸோ இங்கே இந்த ஒன்லி ஃபியூ கண்டிஷன் இங்கே அடிபட்டு போகுதா, அதனால் கன்க்ளூஷன் நம்பர் 4ம் என்ன தான் தப்பு. ஓகேவா. அடுத்து கன்க்ளூஷன் நம்பர் 5 பாருங்கள், சம் பி ஆர் ஓ இஸ் பாசிபிலிட்டி. கொஞ்சம் பி ஓவாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்த்தோன்னா பிக்கும் ஓக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை, ஸோ பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒன்லி கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஒன்லி என் ஆர் ஓ, எண்ணில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. அப்போ பிலேயும் அது என்னவாக இருக்கக்கூடாது. பாசிபிலிட்டியில் கூட அதால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷனும் என்னது தான், தப்பு தான். ஓகேவா. ஏன் தப்புன்னு புரியுதா, இது வந்து இந்த ஓ எண்ணில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஸோ பிலேயும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டு சம். இதை வச்சு ஒரு 10 கன்க்ளூஷன் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி அண்ட் ஃபியூ பற்றியும் ஒன்லி கண்டிஷன் பற்றியும் ஃபுல்லாக ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒன்லி a few a or f, all f or d. ஒன்லி a few a or fக்கு டயக்ராம் வந்துடலாமா. ஒன்லி few a or f எப்படி வரையணும், few a or f அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ஏ வந்து என்னவாக இருக்கும், எஃப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ஏ எஃப்பாக இருக்காதோ, அதை நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். இருக்காது அப்படிங்கிறனால, நோ அப்படிங்கிறனால இதை வந்து ஷேட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆல் ஏ ஆர் டி. எல்லா ஏயும் என்னவாக இருக்கும், டியாக இருக்கும். ஸோ டி. அடுத்து நோ பி இஸ் டி. நோ பி இஸ் டியா, டி போட்டாச்சா, நோ ரிலேஷன். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். நான் அதை வேறு ஒரு பெண்ணை வச்சு ஷேட் பண்ணுறேன். நோ பிக்கும் டிக்கும் தானே நோ ரிலேஷன். ஷேட் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் நோ ரிலேஷன். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நோ சி இஸ் அ பி. ஓகேவா, பிக்கும் சிக்கும். இப்போ சின்னு ஒன்று போட்டேன், இது ரெண்டுக்கும் நோ ரிலேஷன். அப்போ இதையும் ஷேட் பண்ணணும். நான் இந்த பிளாக் கலர் பெண்ணை வச்சு ஷேட் பண்ணுறேன். ஓகே. அடுத்து பாருங்கள், ஆல் இ ஆர் ஏ. ஆல் இ ஆர் ஏ. அப்போ ஏக்குள்ள
குட்டியாக ரவுண்ட் போட்டு என்ன போட்டாச்சு, ஏ போட்டாச்சு. ஓகேவா? இப்போ கன்க்ளூஷனை வெரிஃபை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் இ ஆர் எஃப் இஸ் பாசிபிலிட்டி. எல்லா இயும் எஃப்பாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லா இயும் எஃப்பாக இருக்க முடியுமா? எல்லா இயும் எஃப்பாக இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஈக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். இது ரெண்டுக்குமே நமக்கு என்ன இது ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ பாசிபிலிட்டியில் சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி என்ன சொன்னாலும் கரெக்டு. ஸோ ஆல் இ ஆர் எஃப் இஸ் பாசிபிலிட்டி. அந்த கன்க்ளூஷன் என்னது? கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து என்னது? கரெக்டு. இங்கே பாருங்கள், ஆல் எஃப் கேன் நெவர் பி இ. கேன் அப்படின்னா பாசிபிலிட்டி, நெவர் அப்படின்னா என்ன சொன்னோம்? இருக்க முடியாது, இப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இருக்குமா அப்படின்னு பாருங்கள். பாசிபிலிட்டியில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது ஒருவேளை எல்லா எஃப்பும் ஈயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃப்ஐயும் வந்துடும், இந்த ஈக்கு உள்ளே வந்துடும். அப்படி தானே? ஈக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம்? எல்லா எஃப்பும் ஏயாகவும் இருக்கும். அப்படி இருக்கலாமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கொஞ்சம் ஏ எஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ இதுக்கு டயக்ராம் வரைகிறேன். ஆல் எஃப் பிஇயாக இருந்துச்சுன்னா எஃப் இருக்கும், அதை சுற்றி இ இருக்கும், அதை சுற்றி தான் என்ன இருக்குது? ஏ இருக்குது. இப்போனா என்ன அர்த்தம்? இதுதான் ஆல் எஃப் பி கேன் பி இ அப்படிங்கிறதுக்கு ஆனால் இமேஜ். இப்போ எல்லா எஃப்பும் ஈயாக இருந்தால் எல்லா எஃப்பும் என்னவாக இருக்கும்? ஏயாகவும் இருக்கும். அப்போ இந்த கொஞ்சம் ஏ எஃப் இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் அடிபட்டு போகுதா? ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 2 வந்து என்னது? தப்பு. இப்போ கன்க்ளூஷன் நம்பர் 3 பாருங்கள். ஆல் ஏ ஆர் எஃப் இஸ் பாசிபிலிட்டி. எல்லா ஏயும் எஃப்பாக இருக்க பாசிபிலிட்டியா? நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் ஏ வந்து என்னது? எஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லா ஏயும் எஃப்பாக இருக்க முடியாது. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 3யும் என்ன தான்? ராங். கன்க்ளூஷன் நம்பர் 4 பாருங்கள். ஆல் பி கேன் நெவர் பி இ. எல்லா பியும் ஈயாக இருக்க பாசிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன சொல்லிட்டோம் ஆல்ரெடி? எல்லா பியும் டி கிடையாது, பிக்கும் டிக்கும் நோ ரிலேஷன். அப்போ டிக்கே நோ ரிலேஷன்னா அதுக்குள்ளே தான் ஈயும் இருக்குது, ஏயும் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குமே நோ ரிலேஷன் தான். அப்போ எல்லா பியும் ஈயாக இருக்க முடியாது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்க முடியாது தானே? ஏன்னா நோ ரிலேஷனில் அப்போ எல்லாம் இருக்க முடியாது. ஸோ கரெக்டு. கன்க்ளூஷன் நம்பர் 4 வந்து என்னது? கரெக்டு. கன்க்ளூஷன் நம்பர் 5 பாருங்கள். ஆல் எஃப் கேன் நெவர் பி பி. எல்லா எஃப்பும் பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எஃப்பும் பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், கரெக்டு தானே இது? ஏன்னா கொஞ்சம் எஃப், இந்த கொஞ்சம் எஃப் வந்து டியில் வந்துட்டு, ஸோ இந்த டி வந்து பி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் எஃப் பியாக இருக்க முடியாது. அப்போ எல்லா எஃப்பும் பியாக என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஸோ இதுவும் என்னது? கரெக்டு. கன்க்ளூஷன் நம்பர் 6 பாருங்கள். சம் இ ஆர் நாட் எஃப். இயும் எஃப்பும் ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஒன்று சம் நாட் கண்டிஷன். சம் நாட்னால் என்ன பண்ணுவோம்? ஷேடிங் வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்போ ஈக்கான ஷேடிங் பாருங்கள். ஈயில் வந்து ஈக்கும் எஃப்புக்கும் அப்போ பென்சில் ஷேடிங் மட்டும் தான் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். ஈக்கு பென்சிலால் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோமா? பண்ணலை. அப்போ ஷேடிங்கே வரல. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஹாஃப் ஷேடும் இல்லை, ஃபுல் ஷேடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஷேடிங் அந்த ரூல் படி நம்ம இதை என்ன சொல்லிடலாம்? தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். கன்க்ளூஷன் நம்பர் 7 பாருங்கள். ஆல் டி ஆர் சி இஸ் பாசிபிலிட்டி. எல்லா டியும் சியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எல்லா டியும் சியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ டிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்? டிக்கும் சிக்கும் நமக்கு அன்னோன் ரிலேஷன். ரெண்டுக்குமே எந்த ஒரு ரிலேஷனுமே கொடுக்கல. ஸோ இது ரெண்டும் அன்னோன் ரிலேஷன். இப்போ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி பாசிபிலிட்டியில் என்ன சொன்னாலும் கரெக்டு. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 7 வந்து என்னது? கரெக்டு. கன்க்ளூஷன் நம்பர் 8 பாருங்கள். ஆல் டி ஆர் எஃப் இஸ் பாசிபிலிட்டி. எல்லா டியும் எஃப்பாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டியும் எஃப்பாக இருக்க முடியுமா? பாருங்கள், டியில் கொஞ்சம் தான் இந்த ஏ,
அந்த கொஞ்சம் ஏல கொஞ்சம் வந்து எஃப்ஆ இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ டியில் கொஞ்சம் பகுதி எஃப்ஆ இருக்க முடியாது. அப்போ ஆல் டி ஆர் எஃப் இஸ் பாசிபிலிட்டிங்கிறது என்னது தப்பு. ஏன்னா கொஞ்சம் பகுதி இருக்காதா, டியோட கொஞ்சம் பகுதி தானே இந்த பகுதி. ஏல கொஞ்சங்கிறது டிலேயும் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டி வந்து எஃப்ஐ இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்போ எல்லா டியும் எஃப்ஐ இருக்க முடியுமா, முடியாது. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 8 வந்து என்னது தப்பு. அடுத்து பாருங்கள் கன்க்ளூஷன் நம்பர் 9 சம் டி ஆர் நாட் எஃப். டிக்கும் எஃப்க்குமான ரிலேஷன். டியில் கொஞ்சம் தானே இது. ஸோ டியில் வந்து கொஞ்சமாக ஷேட் பண்ணியிருக்கோம், ஹாஃப் ஷேட் பண்ணியிருக்கோம். எஃப்ல என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ சம் ஹாஃப் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட் அந்த மாதிரி இருக்கிறனால கன்க்ளூஷன் நம்பர் 9 வந்து என்னது கரெக்டு. கன்க்ளூஷன் நம்பர் 10 பாருங்கள், ஒன்லி எஃப்யூ டி ஆர் எஃப்ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த பகுதிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், ஏ இருக்கும், எஃப் இருக்கும், அதுபோக டியும் இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் ஃபியூனால 2 கண்டிஷன், சம் நாட். அப்போ கொஞ்சம் டி எஃப்ஆ இருக்குது இந்த இடத்துல, கொஞ்சம் டி எஃப்ஆ இருக்குது, கொஞ்சம் டி எஃப் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்க்ளூஷன் நம்பர் 9 நம்ம அதுதானே பார்த்தோம், கொஞ்சம் டி எஃப் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 ரூலையும் வச்சு இந்த கண்டிஷன் வந்து கன்க்ளூஷன் நம்பர் 10 வந்து என்னது கரெக்ட் ஆகிடுது. ஓகேவா, இந்த இடத்துக்குள்ளே எஃப்பும் டி இருக்குது. அப்போ கொஞ்சம் டி எஃப்னு சொல்லியாச்சு. அடுத்து கொஞ்சம் டி எஃப் இல்லைன்னு சொல்லணும். அதை தான் கன்க்ளூஷன் நம்பர் 9ல் நம்ம கரெக்டுன்னு சொல்லிட்டோமா. ஸோ இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி எஃப்யூ கண்டிஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்லி ஃபியூவில் உங்களால் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியும். நான் ஒரு சம் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.